என் பேர் கவிதா விஜயராகவன். நான் எஸ்ஆர்வி யாத்திராவில் இப்போ முக்திநாத் யாத்திரைக்கு வந்திருக்கேன். முன்னாடி ஒரு தடவை அகோபல யாத்திரை வந்ததுனால ரொம்ப திருப்தியாக இருந்ததுன்னு இப்போ வந்திருக்கேன். வர்ற வழியெல்லாம் பார்த்தா ரோடு ஒன்றும் இல்லை. அந்த டிரைவரை சொல்கிறதா அகல பாதாளத்தில் கண்டகி ஒரு பக்கம் ஓடுறதும் மலையும் காற்றும் இங்கே வீசுகிற கிளைமேட்டும் எங்களுக்கு நதி ஸ்நானம் கண்டகிக்கு அழகாக மத்தியானம் வெயில் வழியில் வருது. அழகாக இந்த சிலுசிலுப்பை நல்லா அனுபவிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்தந்த நாளைக்கு சுட சுட காத்தால ஆகாரமோ மத்தியானம் லஞ்சோ வயிற்ற பத்திரமா பார்த்துட்டு ஒன்றுமே உடம்ப படுத்தாத மாதிரி சத்தான ஆகாரம் சாத்வீகமான ஃபுட்டு அப்படின்னு ரொம்ப திருப்தியாக இருக்குது. பெருமாளை சேவிக்கிறோன்னா வர்ற வழியில் பெருமாளை தவிர வேற சிந்தனை இல்லாமல் வர முடியாது. ஒரு நல்ல யாத்திரைக்குன்னா சத்சங்கம், எல்லாரும் இங்கே யாத்திரைக்கு வருவா, எல்லாரும் சேர்ந்துருக்கிற இடம் சத்சங்கம் நல்லா பூர்ணமாக அனுபவிக்கிறோம். ரொம்ப திருப்தியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் இந்த யாத்திரை வந்ததில். நீங்கள் நின்று இன்னும் இந்த மாதிரி எல்லாரையும் வாங்க. என் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரையும் சொல்லியிருக்கேன், நீங்கள் எல்லாமும் அகோபல வந்து சேவிங்கோ. இவாளோட யாத்திரையிலேயே வாங்க. உடம்பு படுத்தாமல் சாப்பாட்டை பற்றி கவலை இல்லாமல் தங்குற இடம் நம்ம சௌகரியமாக அழகாக அப்பப்போ வண்டியை நிறுத்தி லேடிஸ்க்கு சௌகரியத்துக்கு தேர்த்தம் தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா, இல்லை பழம் வேணுமா, அந்தந்த இடத்துங்கிட்ட நிறுத்தி வேணுங்கிறது எல்லாரையும் கவனிச்சு ஆனால் உன்னை 40 பேர் 50 பேர் ஒன்று அசம்பிள் பண்ண வச்சு காத்தால 6 மணியாக இருக்கட்டும் இல்லை 5 மணியாக இருக்கட்டும் கிளம்புற நாளைக்கு அசம்பிள் பண்ணி. ஆனால் இது வரைக்கும் இந்த 2 யாத்திரையில் நான் பார்த்த ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் ராம் அவராக இருக்கட்டும் இல்லை நிரஞ்சனா இருக்கட்டும், இவன் 2 பேரோட தான் பேசியிருக்கீங்க. ராமோட வைஃப் கிருப்பா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவளையும் 3 பேருமே ஒரு தடவை கூட லேட்டாகிறதோ இல்லை நம்ம கொஞ்சம் கொடுக்குற சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கூட மூஞ்சி சொல்லிச்சோ இல்லை சட்டுன்னு ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தை பேசியோ இன்னி வரைக்கும் இந்த க்ஷணம் வரைக்கும் நான் பார்க்கல. நானும் லேட் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் லேட் ஆகிடும். ஆமாம், எம்பராசிங்காக தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாள் அசந்து போயிடும். உடம்பு போட்டு உலுக்கி எடுத்துடுறது. பாதை ரோடு நல்லா கிடையாது, மண் ஜீப்பும் வண்டியும் ஒரு ஆட்டம் ஆட்டினா உடம்பெல்லாம் ஆட்டம் கண்டு தான் போகும். ஒன்றும் பண்ண முடியாது. யாத்திரைன்னா அப்படிதான். ஆனால் அத்தனை உடம்பை தாண்டி நம்ம பெருமாளை சேவிக்க வந்திருக்கிறவாங்கிற நினைப்புல அவளுக்கு ஒரு துளி கூட அந்த கோபமோ ஒரு சிடுச்சிடுப்போ இல்லாமல் ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணி 50-60 பேரை கூட்டின்னு வந்து பெருமாளை சேவிக்க வைக்கிறது திவ்யமான காரியம். பெருமாள் நல்ல அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரா இல்லை அவா மூலமாக எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்காரா அவரை சேவிக்கிறதுக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. யாத்திரையை மிஸ் பண்ணாமல் இங்கே என்னென்னலாம் இருக்கோ அடுத்தது எல்லா யாத்திரைக்கும் ஊராக இந்தியாவில் உள்ள எந்த கோயிலையும் விட்டு பார்க்காம அவளோட சேர்ந்து சுற்றி பார்த்துக்கோங்க. திவ்யமாக பெருமாள் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப சந்தோஷம், திருப்தியாக இருக்குது.